ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி சிஏடி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் வேணுன்றவங்க இதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இன்னும் இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணதான். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம். டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு, என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா, அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி சிஏடியில் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் சார்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 2 ஆர்டர் பிளாக் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக் ஒன்று, இன்னொரு ஆர்டர் பிளாக் ஒன்று நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து இப்போ கொஞ்சம் வந்து ப்ரீவியஸ்லேருந்தே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ப்ரீவியஸில் இந்த ஆர்டர் பிளாக் வந்து டேப் ஆகிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லாஸ்ட் வீக்கெல்லாம் நம்ம சார்ட்ஸ் கொடுத்தது தான். இதில் வந்து டேப் ஆகிருக்கு. இங்கே வந்து லிக்விடிட்டி வச்சு மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு ஒரு டவுன் சைடில் வந்து இழுக்குது. பட் ஸ்டில் இந்த ஆர்டர் பிளாக்கில் அந்த லிக்விடிட்டி வந்து ப்ரெசென்ட் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து எகெயின் வந்து இங்கே எடுத்துகிட்டு இங்கே கீழே இறங்குது. சரிங்களா, இதுதான் வந்து சினாரியோ. இப்போ இன்னொரு ஆங்கிள் சொல்லணும் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்வீப்பு ப்ளஸ்ஸு சிஹெச்ஓ சரிங்களா, இதுதான் வந்து விஷயம். ஸ்வீப்பு ப்ளஸ் சிஹெச்ஓ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் பவர் அதிகமாகவே இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து விஷயம். சரிங்களா, வேறு எதுவுமே இல்லை. இப்போ நமக்கு 2 வகையான ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம ஆக்சுவலாக கொடுத்த அந்த டைமுக்கு அப்புறமுமே சடனாக வந்து இந்த ஆர்டர் பிளாக் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து எடுக்கிறப்போ ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு ஏதாவது நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து கிடைக்குதா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு எந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இதில் எடுத்துக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு டைரக்ட் தான் டிபி வந்து அடிக்குது. இங்கே வந்து லிக்விடிட்டி வந்து ப்ரெசென்ட் இருக்குது. இங்கே டைரெக்டாக மார்க்கெட் எடுத்துகிட்டு இதாகுது. சரிங்களா சார், இதில் எனக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லை அப்படின்னா டோட்டலாக வந்து இந்த என்ட்ரிஸை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அகைன் வந்து மார்க்கெட் வந்து அதே இடத்துல தான் வந்து மார்க்கெட் மறுபடியும் வந்து ரிட்டர்ன் ஆகுது. காரணம் என்னென்னா, அந்த இடத்துல வந்து இன்னும் வந்து ஆர்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து மறுபடியும் அதில் வருது. சரிங்களா, இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து மாற்றுறோம். சரிங்களா, ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டை மாற்றிட்டு நமக்கு ஏதாவது இந்த இடத்துல சிஹெச்ஓ இல்லை ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறோம். இந்த இடத்துல சிஹெச்ஓ வந்து நமக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா, ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒரு ஆர்டரை வந்து ட்ரிகர் பண்ணிக்கலாம். சரிங்களா, பட் வந்து ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம எப்போவுமே வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல இப்போ நமக்கு ஹெல்த்து வந்து பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் ஹெல்த் வந்து பை சைடோட செல் சைடில் இந்த 2 ஆங்கிளில் நல்லாயிருக்கு. ஸோ நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் பார்க்குறப்ப நமக்கு இது மட்டும்தான் விசிபிள் ஆகும். சரிங்களா, இது வரைக்கும் தான் வந்து விசிபிள் ஆகும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட்டில் கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது. சரிங்களா, அதுதான் வந்து விஷயம். சரிங்களா, அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து டேரெக்டாக இந்த இடத்துல எடுத்துக்கலாம். சார் இல்லை சார், எனக்கு இதில் வந்து அந்தளவு சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து எஸ்எம்டி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ வந்து புதுசாக ஒரு இண்டிகேட்டர் வேறு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம், ஸ்ட்ரென்த்துக்காக டிடிஐ இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன்ஸ் அடிஷ்னலாக அதில் இறங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்ருக்கோம். நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து தரேன். இந்த இடத்துல நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டியது, அப்பில் போகிறது உங்களுக்கு 50% கேண்டில்ஸாக இருக்குது. சரிங்களா, பட் டவுனில் வரது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இம்பல்சிவான மூவில் தான் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்து ஒரு என்ட்ரியே நீங்கள் போட்டாலுமே ஸ்டாப் லாஸ் தூக்கி கொண்டு போய் இங்கே 1 hourல் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஆல்வேஸ் வந்து சேஃபர் ஜோன். சரிங்களா, இல்லை சார் நான் 1 hourல் வைக்க மாட்டேன், நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வைக்கிறேன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை ட்ரபிள்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, இதுதான் வந்து லாஜிக்கு. நம்ம எல்லா ட்ரேடும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா உங்களை இன்டியூஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்து அந்த 1 hour ஆர்டர் பிளாக் எஸ்எல் மேலே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இல்லை நான் அதுக்கு கீழே தான் வைப்பேன் அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் வந்து ஸ்டார்ட் ஆகும். நான் இப்போ வந்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா டார்கெட்டு ரீசன்ட் ஸ்விங் லோ, பட் வந்து மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்து டார்கெட் கொடுத்துருந்துச்சு.
அதுக்கு வந்து அடுத்த நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக வைக்கலாம். அடுத்த நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இந்த பிளேஸில் இருக்குது. இங்கே நான் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஒரு 1:5 வரைக்கும் வருது. பட் அதுக்கும் கீழேயும் மார்க்கெட் போயிருக்கு. பட் சாலிடான, நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி கொஞ்சம் சாலிடான டார்கெட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கும் கொஞ்சம் வந்து ட்ரேட் எடுக்கிறப்போ ஒரு நம்பிக்கை இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து மறுபடியும் அப்படியே அடித்து கீழே வரைக்கும் நல்லா இழுத்துட்டு போயிடுச்சு. ஃபுல்லாக எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1:8. இது வந்து 1R ஆர்டர் பிளாக்கில் நான் வந்து 1R SLக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து கம்மியாக நான் வைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து அந்த RR வந்து தாராளமாக அதிகமாகும். பட் ஸ்டில் முன்னாடியே சொன்ன மாதிரி சேஃபர் ஜோனில் ப்ளே பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய அந்த வேலையாக இருக்கும். சரிங்களா? இப்படியெல்லாம் வச்சோம்னா ஒரு 1:10க்கு மேலேயே போகும். பட் சேஃபர் ஜோனில் வந்து ப்ளே பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நிமிஷம் நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.